KS ஸ்ரீஞான சம்பந்தன், தமிழக நொய்யல் விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர். பெருந்துறையில் நடக்கின்ற வேளாண் கண்காட்சிக்காக நொய்யல் படையில் இருக்கின்ற விவசாயிகளோடு இங்கு வந்து இந்த கண்காட்சியை நாங்கள் பார்வையிட்டுள்ளோம். அரசு விவசாயிகளுக்கு ஒரு பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற தொலைநோக்கு சிந்தனையோடு தமிழக அரசு இன்று கொங்கு மண்டலத்திலே இந்த கண்காட்சியை நடத்தி வருகின்றார்கள். மிகப்பெரிய அளவில் மிகச் சிறப்பாக செய்திருக்கின்றார்கள். வரவேற்கத்தக்க நிகழ்வுதான், மாற்று கருத்து இல்லை. அதே சூழ்நிலையில் விவசாயிகளுக்கு இன்று வேளாண் துறை மிகச்சிறப்பாக பல்வேறு படித்த இளைஞர்கள் பட்டாளத்தை இறக்கியுள்ளார்கள். 2 நாள் நடைபெறுகின்ற வேளாண் இந்த கண்காட்சியை 5 நாளாகவோ அல்லது 6 நாட்களாகவோ நடத்தினால் மிகச்சிறப்பாக இருக்கும். விவசாயத்தை முன்னின்று நடத்தப்பட வேண்டும் இன்று ஒரு தொலைநோக்கு சிந்தனையோடு இன்று இந்த வேளாண் கண்காட்சியிலே படித்த இளைஞர்களும் மாணவர்களும் வேளாண் குடும்பத்தை சார்ந்த இளைஞர்கள் தான் இன்று மிகப்பெரிய அளவில் இந்த வேளாண் கண்காட்சியில் பார்வையிட்டு செல்கின்றார்கள். இந்த வேளாண் கண்காட்சி மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்துள்ளார்கள். வேளாண் துறைக்கு மிகப்பெரிய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே சமயத்தில் வேளாணுடைய புதிய தொழில்நுட்பத்தோடு சார்ந்த பட்டதாரிகள் எல்லாம் உள்ளே இருக்கின்றார்கள். வரவேற்கத்தக்க நிகழ்வுதான். அவர்கள் படித்திருக்கின்ற அறிவுத்திறனை விவசாயிகளுக்கு சொல்லும் கால அளவு சூழ்நிலை இங்கே இல்லை. எனவே இது மிக சிறப்பாக ஏற்பாடு செய்த தோட்டக்கலை அத்தனை விவசாயிகளுடைய அனைத்து துறை எங்களுடைய தமிழக நொய்யல் விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பிலும் இங்கே வருகை தந்துள்ள அனைத்து விவசாயிகளுடைய சார்பிலும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நீர்நிலைகளை பாதுகாக்கப்பட வேண்டும். நொய்யல் நதி காப்பாற்றப்பட வேண்டும். கொங்கு மண்டலத்தினுடைய அனைத்து நதிகளும் மட்டுமல்ல, தமிழகம் முழுவதும் இருக்கின்ற அனைத்து நதிகளும் காப்பாற்றப்பட வேண்டும். திருப்பூரிலே பறவை சரணாலயம் எல்லாம் அமைக்கப்பட்டுள்ளது. இதெல்லாம் வரவேற்கத்தக்க நிகழ்வு. மரியாதைக்குரிய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இந்த வேளாண் கண்காட்சி மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்துள்ளார்கள்.